அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 19ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் கிராஸ் வெரிஃபை பண்ணுறது நம்ம கடமை. அதுமாதிரி நான் செபிஸ்ட் அட்வைஸ் இல்லை, நீங்கள் நல்லா செபிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நாங்கள் சொல்கிறது முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்ஃபர்மேஷனுக்கு எந்த ஒரு செபிஸ்டும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட், அப்கமிங் போர்டு மீட்டிங். இந்த வருஷம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி எங்கேப்பா நாளாக வீடியோவே காணுமே, ஆள் எங்கே போய்ட்டேன்னு கேட்கலாம். ಸ್ವಲ್ಪ இடமாற்றம், இங்கேருந்து அங்கேருந்து இங்கே மாறிட்டனால வீடியோ போட முடியல. ஸோ அதுக்காக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுமாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு மெயின் இன்கம் வந்து யூடியூப் கிடையாது. நம்மளுக்கு இது ஒரு சைடு இன்கம் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு இது முக்கியமானது இல்லை. அதனால் என்னோடய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சதுனால என்னால் வீடியோ சரியாக அப்டேட் பண்ண முடியல. பட் என்னால் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அதுவும் டைம் டு டைமாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்புகிறேன். கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் சேனலாக தான் இருக்கும் நம்ம சேனல். உடனே சொல்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோ சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள செய்தி தான். சனிக்கிழமைக்குள்ள செய்தியை நான் காலையிலே ரெடி பண்ணிட்டேன். பட் நான் காலையிலே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். முடிஞ்சால் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன், இல்லைனா மறந்துடுவேன் அதை. ஸோ இன்றைக்குள்ள நியூஸு இதுதான். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது லேயர் ஃபுட்வேர்ஸ் லிமிடெட் 288 ரூபா கான்பேஸ், 5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 188%, நெட் ப்ராஃபிட் 313% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. லேயர் ஃபுட்வேர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50% டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவு. செக்டர் ஃபுட்வேர். NLC இந்தியா லிமிடெட் 236 ரூபா கான்பேஸ், 468 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 311% வந்திருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. NLC போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹1 டிவிடெண்ட் தராங்க. 0.5% வருது டிவிடெண்டில். செக்டர் பவர் ஜென்ரேஷன். ஆல்கலி மெட்டல்ஸ் லிமிடெட் 92 ரூபா கான்பேஸ், 4 கோடி 35 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 677% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையில். 50% டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 0.5% வருது. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2796 ரூபா கான்பேஸ், 51 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 26% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹3.15 டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவாக தான் இருக்குது. செக்டர் ஸ்டேஷ்னரி. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 304 ரூபா கான்பேஸ், 4143 கோடி ப்ராஃபிட். இவனியில் சேல்ஸ் 2% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டில் பெரிய மாற்றம் இல்லை, 1% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்டாக ₹1.25 தராங்க. இது ஒரு 0.5% குறைவான டிவிடெண்ட் தான். செக்டர் பவர் ஜென்ரேஷன். குஜராத் கேஸ் லிமிடெட் 466 ரூபா கான்பேஸ், 288 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 1% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 30% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ரொம்ப டவுனாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ₹5.88 டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. செக்டர் LPG, PNG, CNG. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 363 ரூபா கான்பேஸ், 2127 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 90 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4% வருது. செக்டர் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். பெட்ரோநெட் LNG லிமிடெட் 320 ரூபா கான்பேஸ், 1095 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% டவுன் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் நெட் ப்ராஃபிட்டை 43% வச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு அந்த வகையில் நல்ல ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ₹3 தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் பார்த்திங்கன்னா இவங்களாம் LPG, CNG, PNG சப்ளையராக இருக்காங்க. நவ்நீத் எஜுகேஷன் லிமிடெட் 152 ரூபா கான்பேஸ், 47 கோடி ப்ராஃபிட். சேல்ஸில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. பெரிய மாற்றங்கள் இல்லை. ₹1 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷனில் இருக்காங்க. ஈகோஸ் இந்தியா மொபிலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் 222 ரூபா கான்பேஸ், 18 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 2% டவுன் ஆயிருக்கு. அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக ₹2.40 தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் ரோட் டிரான்ஸ்போர்ட். கரூர் வைஸ்யா பேங்க் லிமிடெட் 276 ரூபா கான்பேஸ், 513 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 15% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. டிவிடெண்டாக ₹2.60 தராங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. செக்டர் ப்ரைவேட் செக்டர் பேங்க். டோட்லா டைரி லிமிடெட் 1159 ரூபா கான்பேஸ், 68 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 16% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 45% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ₹2 தராங்க. டிவிடெண்டில் ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 7 ஜூலை 2025. செக்டர் டைரி ப்ராடக்ட்ஸ். ரெடிங்டன் லிமிடெட் 250 ரூபா கான்பேஸ், சேல்ஸ் பார்த்திங்கன்னா 17% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 183% வந்திருக்கு. அந்த வகையில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 918 கோடி ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. ரெடிங்டன் லிமிடெட் நல்ல ஒரு ப்ராஃபிட். அதுமாதிரி டிவிடெண்டாக ₹6.80 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 2% வருது. ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 4 ஜூலை 2025. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட் 1875 ரூபா கான்பேஸ், 172 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 15% வந்திருக்கு. அந்த வகையில்
நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ரூ. 6 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் yield பார்த்தீங்கன்னா ஒரு 0.25% அதிகமாக இருக்குது. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 2025. அதேமாதிரி ஸ்டாக் ஸ்பிட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். பட் டிவிடெண்டுக்கு அப்புறம் தான் ஸ்பிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. ஜைடஸ் வெல்னஸ் லிமிடெட். பிஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3762 கரண்ட் பேஸ், 330 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 2% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 11% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் டவுனாக இருக்குது. ஏன்னா வெறும் 330 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ப்ராஃபிட் தான். பட் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டவுனு. ₹10 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு 0.25% வருது டிவிடெண்ட் yield. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ். அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காதான் சொல்கிறாங்க. எடுப்பாங்கிறது உறுதி கிடையாது. 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி HFCL லிமிடெட். ₹89 கரண்ட் பேஸு. 22 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட்டை கொடுத்து அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ₹20 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து டெலிகாமில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். சுருக்கமாக சொன்னால் கான்கான்னு சொல்லுவோம். ₹747 கரண்ட் பேஸு. 22 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்டு போனஸு ரிசல்ட்டு மூணுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் டிவிடெண்ட்னு சொன்னாங்க, இப்போ போனஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ போனஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. இந்த வருஷம் ஃபெப்ரவரியில் ஆல்ரெடி ₹4.25 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க கான்கார். பஞ்ச் மஹால் ஸ்டீல் லிமிடெட் ₹151 கரண்ட் பேஸு. 23 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் இல்லை, 2022 ₹4 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட். அனு ஃபார்மா லிமிடெட் ₹203 கரண்ட் பேஸு. 23 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்டு போனஸு ரிசல்ட்டு இதுவும் இவங்களும் 3 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்டு போனஸு ரிசல்ட்டு மூணுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ₹2 வந்து போன வருஷம் டிவிடெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். அசோக் லைலாண்ட் லிமிடெட் ₹246 கரண்ட் பேஸு. 23 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. போனஸு ரிசல்ட்டு ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போனஸ் அறிவிக்காங்கன்னு பொறுத்திருந்தான் பார்க்கணும். சில நேரம் முடியாதுன்னு கூட சொல்லலாம். அது கம்பெனியோட டைரக்டரை பொறுத்து இருக்குது. அதுமாரி போன வருஷம் ₹2 டிவிடெண்டாகவும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசோக் லைலாண்ட் எது கொடுத்தா வெரிஃபை பண்ணுங்கள். காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கலாம். டிரான்ஸ்ரைல் லைட்டிங் லிமிடெட் ₹536 கரண்ட் பேஸு. இவங்களும் 23 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி, இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. NTPC லிமிடெட் ₹345 கரண்ட் பேஸு. 24 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பென்டா இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 129, 26 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹1 டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. KEC இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹816 கரண்ட் பேஸு. 26 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹4 டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. குஜராத் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹151 கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹1 டிவிடெண்டாக போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ராஷ்ட்ரிய கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் RCFன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ₹150 கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹1.24 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஜெனித் ஃபைப்ரஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 75, இவங்களுக்கு 27 மேலே தான் போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ₹1 டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. NMDC லிமிடெட் ₹70 கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங், இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் ₹2.30 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். LIC அதாவது நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ₹854 கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹6 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க LIC. ரிகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹73 கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. ₹60 டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கோரமண்டல் அக்ரோ ப்ராடக்ட் அண்ட் ஆயில்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் ₹2.58 கரண்ட் பேஸு. ஒரு பெனி ஸ்டாக் தான். 28 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 50% இல்லை 40% கிட்ட வரும் டிவிடெண்ட். ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் வருதுனாவே அந்த ஸ்டாக்கை நம்மளால் பை பண்ண முடியாது. டாப்பாரியா டோல் அதே மாதிரி நிறைய சரி கம்பெனி LCD இந்தியா இந்த மாதிரி கம்பெனியில் இந்த கம்பெனியும் ஒரு கம்பெனி. இதை ஒரு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்டாக்கை பை பண்ண முடியாது. ஏன்னா ட்ரேடிங்காக நடக்காது. 2017 மட்டும்தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆச்சு. இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் செலவெடுத்திருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு தகவல். இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை நான் மேற்கொண்டு அடிக்கடி சொல்ல மாட்டேன் இந்த ஸ்டாக்கை. முஞ்சால் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹81 கரண்ட் பேஸு. 28 மேலே போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. அதேமாதிரி இந்த கோரமண்டலை பற்றி எனக்கு பல வருஷமாக தெரியும். நானும் பை பண்ண பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பை பண்ண முடியாது. டாப்பாரியா டோல் இந்த மாதிரி சில ஸ்டாக்லாம் பை பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்டாக்கு தான். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ தான் இருக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டது தான். மற்றபடி
பை பண்ணுறதுங்கிறது முடியாது. ஸோ ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரூப் ஃபிலா இன்டர்நேஷனல் லிமிடெட் ரூ. 76 காயின் பேஸு 28 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரூ. 1.20 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போன வருஷம் கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து ரப்பர். கோவில்பட்டி லக்ஷ்மி ரோலர் ஃப்ளோர் மில்ஸ் லிமிடெட் ரூ. 113 காயின் பேஸு 29 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரூ. 1.25 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டி லக்ஷ்மி. சிக்னெட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரூ. 56 காயின் பேஸு 30 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. சிக்னெட் இண்டஸ்ட்ரீஸ். டெனிஸ் செம் லேப் லிமிடெட் ரூ. 109 காயின் பேஸு 30 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 2 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் இருக்குது. அவ்வளோத்தையும் போட முடியல, கொஞ்சம் நியூஸ் ரொம்ப இருந்தால, ஏன்னா இல்லை நானும் லீவுக்கு அப்புறம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப வீடியோ ரெடி பண்ண முடியல. மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு நியூஸை மேற்கொண்டு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண பார்க்குறேன். ஏன்னா கேப் போட்டனால எனக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு குறைஞ்சிட்டு ஸோ போக பிக்கப் ஆயிரும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி.